الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلما ألقوا قال موسى ما جئتم به السحر إن الله سيبطله إن الله لا يصلح عمل المفسدين وقال تعالى إياك نعبد وإياك نستعين صدق الله العلي العظيم وقال نبينا عليه الصلاة والسلام واعلم أن الأمة لو اجتمعت على أن يضروك بشيء لم يضروك إلا بشيء قد كتبه الله عليك صدق رسوله النبي الكريم كما قال عليه الصلاة والسلام. இந்த பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய வல்லோனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அவனை போற்றுகின்றோம், புகழுகின்றோம். உத்தம தூதர், சத்திய சீலர், சன்மார்க்க போதகர், சர்தார் துஆலம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்த முஃமினான ஆண் பெண் ஒவ்வொருத்தர் மீதிலும் ஸலாத் என்னும் கருணையும் சலாமின் ஈரேற்றம் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னர் புனிதமான ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி உடலும் உடையும் சுத்தமாக இருக்கக்கூடிய நிலைமையிலே இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அல்லாஹுடைய இல்லமாக இந்த பள்ளி வாயிலே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன விடயங்களை எமது வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படி கட்டளையாக பிறப்பித்திருக்கின்றானோ அப்படியான ஒவ்வொரு விடயங்களையும் எம்மால் இயன்ற அளவு முயற்சி செய்து எடுத்து நடக்கும்படியும் எதை விட்டு தவறுந்து நடக்கும்படி ஹராம் என்று தடுத்திருக்கின்றானோ, தடை கட்டளை விதித்திருக்கின்றான். அப்படியான ஒவ்வொரு காரியங்களை விட்டும் 100க்கு 100 முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய நெஞ்சங்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே நம்மை சோதிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த உலகத்தில் எங்களை படைத்திருக்கின்றான். அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹயாத்தை மௌத்தையும் தந்து இந்த உலகத்தில் எங்களை அனுப்பி வைத்திருக்கிறது. உங்களை யார் சிறந்த நல்லமல் செஞ்சு கொண்டு வராங்க என்பதை சோதிக்கிறதுக்காகவே. அன்புக்குரியவர்களே, இந்த குறுகிய கால வாழ்க்கையில் பல சோதனைகளும் நாங்கள் அகப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு கட்டங்களையும் சந்தித்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இதில் எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் அல்லாஹுடைய ஞாபகத்தோடு, அல்லாஹுடைய நினைவோடு, திக்ரோட, சலவாத்தோடு வாழக்கூடிய அழகான வாழ்க்கை முறை. எங்களது உள்ளத்தில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், நோய்கள், அன்புக்குரியவர்களே, இதிலிருந்து பாதுகாக்கக்கூடிய முறையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காட்டி தந்திருக்கிறார். சில கட்டங்கள் அன்புக்குரியவர்களே, சில சோதனைகளை சில மக்கள் புரிந்து கொண்டு 30 வருடங்களாக 20 வருடங்களாக அந்த சோதனையில் அகப்பட்டிருக்கிறார். அந்த வழியில், அந்த வருத்தத்திலே இது என்ன வருத்தம் என்பது தெரியாது, இது என்ன பிரச்சனை என்று தெரியாது, எதனால் ஏற்பட்ட பிரச்சனை என்று தெரியாது. அன்புக்குரிய என்ன செல்ல வாழண்டா, இந்த உலகத்தில் எங்களுக்கு தெரியும் சூனியம், சிஹர் என்று சொல்றது சூனியம்.
அதிகமான பேர் இந்த சூனியத்தில் பாதிக்கப்பட்டு 30 வருடங்களாக சூனியத்துடைய சோதனையில் அகப்பட்டு இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, எங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய நோயை நாங்கள் விளங்குறதே அரைவாசி சுகம் கிடைச்சி, அரைவாசி மருந்தாக இருந்தாச்சு. எக்ஸாம் பேப்பர் கேள்வியை சரியாக விளங்குறது அரைவாசி விட அதில் இருக்குது சரியாக விளங்குறது. அதை போல் அன்புக்குரியவர்களே, எங்கட பிரச்சனையை நாங்கள் விளங்குறது இது அரைவாசி ஆரோக்கியம் இதெல்லாம் கிடைச்சோமா? அந்த இப்போ நான் கடந்த ஜும்மா எடுத்து அன்புக்குரியவர்களே, இந்த சூனியத்திலிருந்து, இந்த கண்ணூரிலிருந்து, இந்த பொறாமை கண்கள் இருந்து, ஷைத்தானுடைய மனிதர்களுடைய கெடுதிகள் இருந்து எங்களைய பாதுகாக்கக்கூடிய 5 விடயங்கள். அதில் ஒன்றுதான் அன்புக்குரியவர்களே, சூரத்துல் குல் சூறாக்கள் ஓதுறது. சூரத்துல் இஹ்லாஸ், முஅவ்விதத்தைன் என்று சொல்லக்கூடிய குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், இதை காலையில் மாலையில் ஓதுறது, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் ஓதுறது. தெரிஞ்ச விஷயம் எங்களுக்கு. இது என்ன செய்யும் என்றா, இப்படியான தீங்குகள் இருந்து எங்களை பாதுகாக்கும். அதை போல காலையில் 3 தடவை, மாலையில் 3 தடவை பிஸ்மில்லாஹி லா யதுர்ரு மஅஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவ ஸமீஉல் அலீம். அது அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி குல்லிஹா மின் ஷர்ரி மா ஹலக். காலையில் 3 தடவை, அந்தில 3 தடவை. எல்லா விதமான கெடுதிகள் இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்கிறான். ஆயத்துல் குர்சி எங்களுக்கு தெரியும். இதை ஒவ்வொரு தொழுகைக்கும் பின்னால் ஓதுது. காலையில் ஓதணும், ஒவ்வொரு தொழுகைக்கும் பின்னால் நாங்கள் ஓதும். இது 4வது. 5வது அன்புக்குரியவர்களே, வீட்டிலிருந்து வெளியாகக்கூடிய ஒவ்வொரு கட்டத்திலையும் பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி அலீம். வுது செஞ்சு கொண்டு வீட்டிலிருந்து வெளியாகக்கூடிய நேரத்தில் இது ஓதிக்கொண்டு வெளியாகினா அவர் வீட்டுக்கு வந்து சேர்ற வரைக்கும், அவர் எங்கே போனாலும் எதில் போனாலும் அல்லாஹ் பாதுகாப்பை கொடுக்குறார். காலையில் ஓதுறாரு மாலை வரைக்கும், மாலையில் ஓதுறாரு அடுத்த நாள் காலை வரைக்கும். ஒவ்வொரு தொழுகைக்கும் பின்னால் ஆயத்துல் குர்சியை பற்றி வந்திருக்குது. அன்புக்குரியவர்களே, இதை யார் காலையில் ஓதுவாங்களோ மாலை வரக்காட்டியும் எந்த ஜிங்களுடைய தீங்கும் ஏற்படாது. மாலையில் ஓதுறாரு காலை வரக்காட்டும். எனவே அன்புக்குரியவர்களே, இது வருமுன் காப்போம் என்று சொல்லுவாங்க. பாதுகாத்து கொள்வது, சேஃப்டி பண்ணிக்கொள்வது. இன்றைக்கி நான் ஏன் இந்த தலைப்படுத்தேன்னு சொன்ன அன்புக்குரியவர்களே, அதிகமான மக்கள் இந்த இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார். பாதுகாத்து கொள்ளக்கூடிய தஹ்சீனா இஸ்லாம் ஷரியத் எங்களுக்கு அழகான முறையில் இந்த தஹ்சீனாத்துகளை பாதுகாவலுடைய முறையை சொல்லி தந்திருக்குது. அன்புக்குரியவர்கள், ஒரு சந்தர்ப்பத்தில் உக்பத் இப்னு ராஃபி ரலியல்லாஹு தஆலா அவங்க இரவுடைய சந்தர்ப்பத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போறாங்க. இரவுல பெய்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கும் நீங்கள் பாதுகாப்பு செஞ்சுக்கோங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், எப்படி நான் பாதுகாப்பு செய்கிறது? என்ன பாதுகாப்பு சொன்னாங்க? தஅவ்வல் பில் முஅவ்விதத்தைன். அந்த குல் சூரா இருக்குது, குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் என்று ஆரம்பிக்கக்கூடிய சூரா. இதை ஓதி நீங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு செஞ்சுக்கோங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உக்பத் இப்னு ராஃபி ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு சொல்லி காட்டினாங்க. எனவே இந்த ஒவ்வொரு விடயங்களுக்கும் கீழான சரித்திரங்கள் இருக்குது. எனவே இந்த 5 விஷயங்களால் நாங்கள் எப்போ எங்களோட பிள்ளைகளை, எங்களோட வீட்டை, எங்களோட குடும்பத்தை, எங்களோட தொழிலை நாங்கள் பாதுகாத்துக்கொள்ளும். இவைகளை ஓதுறதுனால அவ்வளோ பெரிய பரக்கத், அற்புதமான வாழ்க்கையினுடைய இன்பம் எங்களுக்கு கிடைக்கும். இந்த எல்லா விதமான கெடுதிகள் இருந்தும் எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அதே போல் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு சூனியம் என்று சொல்லி வரக்கூடிய நேரத்தில் இதில் இப்போ பாதிக்கப்பட்டு இருக்கின்றோம். எங்களுக்கு சூனியம் தாக்கி இருக்கின்றது போன்று எங்களுக்கு விளங்குகின்றது. எவ்வளவுதான் மருந்து செஞ்சாலும் சுகம் கிடைப்பது கிடையாது. எதில் கையை வச்சாலும் தோல்வி இருக்குதா இல்லையா? அன்புக்குரியவர், அல்லாஹ் குர்ஆன் சொல்லி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டுச்சு. சுஹைர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன செய்யப்பட்டது? இந்த உலகத்தில் சில அநியாயக்காரர்கள், பொறாமை பிடித்தவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள்டா, அவருக்கு முன்னுக்கு எதுவும் செய்யலாத காரணத்தினால பின்னால் செய்கிறது தான் இந்த சூனியம் என்று சொல்றது. சில அநியாயக்காரர்கள் யதுர்ரூன உனாசன் புஸ்தா லா யகாஃபூன மின் லிகாஇல்லாஹ், அல்லாஹ்வுடைய சந்திப்பு, அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும் என்ற பயம் இல்லாமல் செய்யக்கூடிய செயல்தான். அன்புக்குரியவர்கள், லேசான விஷயம் இல்லை. கண்ணால் பார்க்குற பார்வை இருக்குது, கண்ணால் பார்க்குற பார்வை, இந்த பார்வை ஒரு அற்புதத்தை காண்றார், ஒரு ஆச்சரியத்தை காண்றார். இவன் அழகாக இருக்குது, நல்லாக இருக்குது, இவர் ஆச்சரியப்பட்டுட்டு போறார், புதினப்பட்டுட்டு போறார். மஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா சொல்லணும். இல்லை இந்த கண்ணுடைய திருஷ்டி ஏற்பட்டு அல் ஐனு ஹக்குன், இதை போல கண்ணூர் இருக்குது. அன்புக்குரியவர்களே, சூனியம் இருக்குது. எந்த அளவுக்குண்டா எத்தனையோ பேரை கபரு கொண்டு வச்சு, எத்தனையோ பேரை மௌத்தாக்கிட்டு, எத்தனையோ பேரை கோமால போட்டுட்டு, இது லேசான விஷயம். எனவே அன்புக்குரியவர்களை, இந்த ஹுதுபால நான் உங்களுக்கு பொயின்ஸாக சொல்ல போறேன் 6 விதமான மருத்துவம், 6 விதமான மருத்துவங்கள். சித்துன்னு பார்த்து இது எங்களுக்கு தேவை, இது முக்கியம் என்று சொன்னால் இதை நாங்கள் கவனமாக இந்த விஷயங்களை கவனத்தில் எடுக்கும். இந்த 6ம், இந்த நோய், இந்த சிஹர் எங்களுக்கு ஏற்பட்டிருந்தால் அதிலிருந்து எங்களை வெளிக்கொள்ளணும். அதில் முதலாவது விஷயம் அன்புக்குரியவர்களே, யகீனை கொண்டு வர. யகீன், அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இருக்குதே, யகீன் இருக்குதே, அதை பூர்த்தியாக அல்லாஹ் மேல் இருக்கக்கூடிய தவக்குல நாங்கள் எங்களை வாழ்க்கையில் கொண்டு வரோம். இது ஆரத்த ஷிஃபான் நாஜிஹன் மினஸ் சிஹர், சூனியத்திலிருந்து நான் ஷிஃபாவை எடுக்கணும். ஃபஅலைக பிதஜ்தீத் தவக்குல் வல் யகீன் மின் கய்யூமி ஸமாவாத்தி வல் அர்த். இந்த வானத்தை பூமியை படைச்ச ரப்பு அல்லாஹ். முதலாவது நாங்கள் முஸ்லீம்கள் அல்லாஹ் மீது நம்பிக்கை எடுக்கணும், தவக்குல் வைக்கணும். யார் உறுதியாக அல்லாஹ் மீது நம்பிக்கை வைப்பாங்களோ அனைத்து விதமான சூழ்ச்சிகளையும் அல்லாஹ் தவிடுபொடியாக ஆக்குவான். எல்லாம் தூளாக எல்லாம். அது பொறாமையாக இருக்கலாம், ஷைத்தானுடைய தீண்டுதலாக இருக்கலாம், சூனியமாக இருக்கலாம், திருஷ்டியாக இருக்கலாம், கண் திருஷ்டி அதுவாக இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு தேவை, எங்களோட கல்புல ஒரு பாத்திரத்தில், ஒரு பக்கெட்டில் நிறைய தண்ணி இருக்குது, ஒரு கப்பில் நிறைய டீ ட்ரிங்க். இதை போல் எங்களோட கல்புல சந்தேகம் வந்துட்டு, சந்தேகம் இல்லை, கல்பு நிறைஞ்சிருக்குது. கல்பு நிறைஞ்சிருக்குது அல்லாஹுடைய நம்பிக்கையாக, தவக்குலாக, அல்லாஹுடைய யகீனாக, அல்லாஹ் மீது இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை. அல்லாஹுடைய நாட்டத்தை தவிர வேற எதுவுமே இந்த உலகத்தில் நடக்காது. அல்லாஹ் நாடினது தான் நடக்கும். அல்லாஹ்வை நான் வணங்குகிறேன், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். அவனிடத்தில் தான் உதவி தேடுகிறேன். யாருக்கும் எந்த தீங்கும் என்ன செய்ய முடியாது, இழைக்க முடியாது. அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் யாருக்கும் எந்த ஒரு சதியும் எந்த ஒரு திட்டம் எதுவும் செய்யாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், وَعْلَمْ أَنَّ الْأُمَّةَ لَوْ اجْتَمَعَتْ عَلَى أَنْ يَضُرُّوكَ بِشَيْءٍ لَمْ يَضُرُّوكَ إِلَّا بِشَيْءٍ قَدْ كَتَبَهُ اللَّهُ عَلَيْكَ. இந்த உலகம் ஒத்தர் அல்ல, ஒரு ஊர்ல இல்லை, ஒரு குடும்பம் அல்ல, உலகமுமே ஒன்று சேர்ந்து, முழு உம்மத்தும் ஒன்று சேருது உனக்கு கெடுதிய நாட்டுறதுக்காக வேண்டி, ஏதாவது திட்டம், அதாவது சதி செய்கிறதுக்காக வேண்டி, லம் யதுர்ருக பிஷை, லம் யதுர்ருக பிஷை, ஒன்றும் செய்யலாம்.
இல்லா கது கதபஹு அல்லாஹு அலைஹி. அல்லாஹ் எதை அவனுடைய நாட்டத்தில் எழுதினானோ அதுதான் நடக்கும். இந்த நம்பிக்கை தவக்குள் என்ன செய்யணும்? எப்பயும் எங்களோட உள்ளத்தில் இந்த உறுதி, இந்த சகாத், இந்த யகீன், இந்த தவக்குள் எங்களோட வாழ்க்கையில் வரணும். இதை நாங்கள் புதுப்பிச்சு கொண்டு இருக்கோம். இது முதலாவது விஷயம், தவக்குள் யகீன். இது பூர்த்தியாக எங்கள்கிட்ட வாழும். இரண்டாவது அன்புக்குரியவர்களே, அல்-அம்ரு ஸானி அஹ்ரிஜ் மின் கல்பிக ஹவுல ஐய அஹதின் வ குவ்வத ஐய அஹத். இரண்டாவது மருத்துவம். நான் மருத்துவங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அன்புக்குரியவர்களே. எத்தனையோ ட்ரீட்மெண்ட் செஞ்சு பார்த்தோம், சுகம் கிடைக்குதில்லை. அப்படிப்பட்ட ஒரு சோதனையாக இருக்குது, அல்லது ஒரு நோயாக இருக்குது, அல்லது ஒரு பிரச்சனையாக இருக்குது. அன்புக்குரியவர்களே, இதிலிருந்து வெளிவாரத்துக்குரிய வழிதான் எங்களை உள்ளத்தில் அடுத்தது வரணும். அஹ்ரிஜ் மின் கல்பிக்க, உலமாக்கள் எங்களுக்கு செலுத்தாராங்க, எங்களை கல்பில் இருந்து நான் கலட்டணும். ஹவுல ஐய அஹத் வ குவ்வத ஐய அஹத். யாருக்கும் எந்த சக்தியும் இல்லை, யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. நான் சொல்றோம் தானே, லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், ஹய்யா அலஸ் ஸலாஹ், ஹய்யா அலல் ஃபலாஹ், ஹய்யா அலஸ் ஸலாஹ். என்ன சொல்றோம்? லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். ஹவுல் குவத் இந்த உலகத்தில் யாருக்கும் இல்லை. எத்தனையோ டாக்டர்கிட்ட போகிறாங்க, மருந்து எடுக்க வாரான்னு சொல்லலை. ஆனால் பாருங்கள், எந்த ஒரு மார்க்கம் சம்பந்தமான முயற்சியும் இல்லை, துருவாக போகிறது. எவ்வளோ வேணுமென்றாலும் செலவழிக்கிறது. எல்லா நம்பிக்கையும் எல்லா முயற்சியும் இந்த ஹவுல் குவத் எங்க இருக்குது? அங்க இருக்குது. இதெல்லாம் இல்லை. லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். யார்ட கையிலையும் அல்லாஹ் கொடுக்கல. ஒரு மனிதர் எனக்கு மருத்துவம் செய்கிறாரு, ஷிஃபா லைஸ பியதி, அவருடைய கையில் இல்லை. ஷிஃபா அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு. யாருக்கும் எங்களுக்கு சுகத்தை தரையலாது. எங்கட பிரச்சனைக்கு, எங்கட நோய்க்கு யாருக்கும் மருந்து செய்யணும், ஆனா சுகத்தை என்ன செய்யலாது, தர முடியாது. அல்லாஹ்வுக்கு தான் தர முடியும். فإن الشافي هو الله. கல்புல ஷிஃபாவை தாரவன் அல்லாஹ். வலா அஹத யம்லிகு ذلك. இது யாரோட கையிலையும் அல்லாஹ் கொடுக்கல. இன்னமல் அம்ரு குல்லுஹு பியதில்லாஹ். எல்லாம் அல்லாஹ்வுடைய கையில. அல்லாஹ் அஹத் 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 அஸ்பாப் சுர்அத்துல் இலாஜ். எங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன நோய் என்று சொன்னாலும் அதிலிருந்து வெளிவாரது அல்லாஹ்வால தான் எங்களை வெளிக்கொண்டு வரையிலும். ஐயஹ்ருஜல் அப்து மின் கல்பிஹி ஹவுலன் நாஸ். மக்கள் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை, வத்துக்கள் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை அன்புக்குரியவர்களே அப்படியே எடுத்து வயல்ஜஉ இலா ஹவுலில்லாஹி வ குவ்வத்திஹி வ குத்ரத்திஹி, அப்படியே திருப்புறது அல்லாஹ்வின் பக்கம், அல்லாஹ்வுடைய நம்பிக்கையின் பக்கம். இன்னல்லாஹ சயுபுத்திலும். எனக்கு இப்போ ஒரு பிரச்சனை வந்திருக்குது, எனக்கு சூனியம் தாக்கி இருக்கின்றது, இதை அல்லாஹ் தான் என்ன செய்வான், செயலிழக்க செய்வான். அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய ஆயத், இன்னல்லாஹ சயுபுத்திலும், அதான் அல்லாஹ் தான் பாக்கிலாக்குவான். அன்புக்குரியவர்களே, எங்களுக்கு திட்டம் போட்டு சதி செஞ்சு எங்களுக்கு செய்யப்பட்ட சூனியம் இருக்கின்றதை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஒவ்வொருத்தரையும். ஃபி அக்ஸல் ஆலம், உலகத்தில் ஒரு தொங்கல்ல, எங்களோட ஊரில் இல்லை, எங்கேயோ ஒரு ஊரில் இல்லை, எங்களோட நாட்டில் ஒரு பகுதியில் அல்ல, அமெரிக்காவில், ஆப்பிரிக்காவில், பிரான்ஸில் கொண்டு போயிட்டு என்ன செய்யப்பட்டிருக்கு, புதைக்கப்பட்டிருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும் ஒவ்வொருத்தரும். இப்போ இதிலிருந்து இதை தவிடு பொடியாக்குறது யாராலேயும் இன்னல்லாஹ சயுபுத்திலும், இதை அல்லாஹ் தான் செய்வான். அன்னல் ஹவுல வல் குவ்வத குல்லுஹா இன்தல்லாஹி அஸ்ஸ வ ஜல்ல. அல்லாஹ் வபிஅம்ரில்லாஹ் வபியகீனின் அன்னல்லாஹ சயுபுத்திலும். நம்பிக்கை வைக்கணும், அல்லாஹ் என்ன செய்வான், இது அப்படியே இல்லாமலாக ஆக்குவான். அல்லாஹ் நாடினத்தை செய்வான்.
இது ஆராத அல்லாஹ் ஒரு விஷயத்தை நாடிட்டா குன் குன் என்ற வார்த்தை அப்படியே ஆகிவிடும். இந்த நம்பிக்கையை நாங்கள் ஆரம்பத்தில் கொண்டு வரணும். யாருக்கும் எதுவும் செய்யலாம், அல்லாஹ் தான் செய்வான். நாங்கள் அதுக்காக எங்கேயும் போய் முயற்சி செய்யக்கூடாதுன்னு சொல்ல வரல. எங்களுடைய நம்பிக்கை அப்படி இருக்கணும், அவ்வளோ உறுதியாக. அப்போ எந்த ஒன்றும் எங்களை தீங்கிழைக்காது. எங்களுக்கு வந்த பிரச்சனைகளிலிருந்து வெளியே போகக்கூடிய வழி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொண்டு வருவார், உண்டாக்குவார். அடுத்தது அல்-அம்ரு ஸாலிஸ், மூணாவது விஷயம் அன்புக்குரியவர்களே, அன் தஅதகித பைனக வ பைன நஃப்ஸிக அன்ன ஸஹரதஹும் முஃஸிதூன். மூணாவது மருத்துவம், மூணாவது எங்களுக்குள்ளுக்கு உறுதி ஒன்று வரணும், நம்பிக்கை ஒன்று வரணும். எங்களோட கல்வியில் எங்களுக்குள்ளுக்கு ஒரு நம்பிக்கை வரணும். யாரெல்லாம் சூனியம் செய்கிறாங்களோ, யாரெல்லாம் சூனியம் செய்வினை செய்கிறாங்களோ, இவங்க உலகத்தில் ஃபசாதுக்காரர்கள், முஃப்ஸிதுங்கள், அநியாயக்காரர்கள். எனவே அநியாயம் செய்யப்பட்டவர் இருக்கிறாரே, சூனியம் செய்யப்பட்டவர் இருக்கிறாரு, அவருடைய துஆவை அல்லாஹ் கபூலாக்குவார். இத்தகி தஅவத்தல் மظ்லூம் ஃபஇன்னஹு லைஸ பைனஹா வ பைனல்லாஹி ஹிஜாப். அநியாயம் செய்யப்பட்டா அவர் துஆ செஞ்சா அந்த துஆ யார் அநியாயம் செஞ்சாரோ அவருக்கு எதிராக கபூலாகும் நடத்துற. எனவே அல்லாஹ் துஆல் மظ்லூம், அநியாயக்காரருடைய துஆ கபூலாக்குவான். யஸ்தஜீப், அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அதுக்குரிய தண்டனை அவனுக்கு கிடைக்கும். அந்த நம்பிக்கை. செய்வினை யாருக்கு என்ன செய்ய இயலாது, செய்யறதுக்கு இயலாது. அநியாயத்தில் போய்த்து சேரும், பெரும் அநியாயத்தில் போய்த்து சேருது. அதுதான் மூணாவது. நாங்கள் அந்த விஷயத்தை நாங்கள் விளங்கணும். அடுத்தது நாலாவது விஷயம், அந்த அலம அன்ன ஸிஹ்ர மரதுன் கபகியத்தில் அம்ராத். சூனியம் என்றது அன்புக்குரியவர்களே ஏனைய நோய்களை போல ஒரு நோய் தான். சூனியம் என்றது ஏனைய நோய்களை போல நோய்தான். வல் ஹஸத் மரதுன் கபகியத்தில் அம்ராத். அதை போல பொறாமையுடைய தாக்கம் இருக்குது. அதுவும் காய்ச்சல் வர மாதிரி வேற நோய்கள் வருது. தாக்கப்படுற நோயால் இதை போல நோய் தான். யுப்தலா பிஹில் அப்த் யுப்தலா பிஹி ஸாலிஹ் வ ጣலிஹ். சாலிஹான மனிதர், நல்லவர்களும் அவர்களுக்கு நோய் வரும், கெட்டவர்களுக்கும் என்ன செய்யும், நோய் வரத்தான் செய்யும். யுப்தலா பிஹில் அப்துல் கபி ஈமான், அல் கபியுல் ஈமான், ஈமான்ல உறுதியானவர், அவருக்கு நோய் வரும், சோதனை வரும். வல் முனாஃபிக், முனாஃபிக்குக்கும் வரும். வமன் லா ஈமான லஹ், ஈமான் இல்லாதவனுக்கு வரும். அப்போ யாருக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்குதோ நினைக்கக்கூடாது இவர் அல்லாஹ்வை விட்டு தூரமானவர், அதனால சூனியம் தாக்கி இருக்குது நினைக்கக்கூடாது. குர்ஆனை பாடமாக்கின ஹுஃபால், குர்ஆனை மரணம் செஞ்சவர், அவருக்கு சூனியம் செஞ்சாலும் சூனியத்தாக்கும். அன்புக்குரியவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே அஃலு ஹல்கில்லாஹி அலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் உலகத்தில் மிக சிறந்த படைப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சூனிய அலஹு சிஹ்ர், சூனியம் செய்யப்பட்டுச்சு நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அதனால் நாங்கள் விளங்கி கொள்ளோடும், இதன் லா ததுன் அன்ன ஸிஹ்ர இகாபுன் லில் முஸ்லிம், ஒரு பாவத்துக்குரிய தண்டனை, பாவத்துக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்குது என்று நாங்கள் சூனியத்தை நினைக்கிறாது. லில்முக்னி இப்திலாஉ லிரஃஇ தரஜாத், மூமினுக்கு அது வரும் எப்படின்னா அவருக்கு ஒரு சோதனையாக வரும், அவருடைய அந்தஸ்தை உயர்த்துறதுக்காக வேண்டிய. வகத் யகூன் லில் முஸ்லிம் யானி இப்திலா, பாவிக்கு சோதனையாக அது வரும், தாக்கும். பாவிக்கு பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறான் மனிதன், பாவிக்கு சோதனையாக வதக்ஃபீரு லிதுனூபிஹி, அந்த பாவங்களை மன்னிக்கிறதுக்காக வேண்டி, வதஸ்கீர் அவனுக்கு எச்சரிக்கைக்காக வேண்டி,
அவன் அல்லாஹ்வின் பக்கம் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பணும். அப்ப நாங்க பேஸ் விளங்கிக்கொள்ளணும். சூனியம் என்று சொல்றது அதுவும் ஏனைய நோய்களை போல ஏனைய நோய்களை போல நோய்தான். அது எல்லா நல்லவர்களுக்கும் வரும், கெட்டவர்களுக்கும் வரும். அதனால நாங்க மருத்துவங்களை தெரிஞ்சு வைக்கிறது கட்டாயம். மருத்துவங்களை தெரிஞ்சு அந்த மருந்தை நாங்க செய்யறது கட்டாயம். அடுத்தது 5வது விஷயம் அன்புக்குரியவர்களே. 5வது பாயிண்ட்ஸ் என்று சொல்லலாம், 5வது மருத்துவம் என்று சொல்லலாம். இப்பதான் நாங்க மருந்து செய்ய போறோம், இந்த நோய்க்கு மருந்து செய்ய போறோம். அந்தஸ்தஅமில ருக்கிய்யத ஷர்இய்யா, ருக்கிய்யா ஷர்இய்யா செய்யணும். நாங்க ருக்கிய்யா ஷர்இய்யா செய்யணும். அதுல ஆக சிறந்த மருந்து ஒரு மனிதன் தனக்கு செல்ஃப் ட்ரீட்மெண்ட் செய்யறது, தனக்குத்தான் மருந்து செய்யும். அஃவலு ஷை அய்யர்கில் இன்சான் நஃப்ஸஹு பினஃப்ஸிஹி. இந்த கட்டமாக ஒவ்வொரு விஷயம் செய்யறது, யக்கீனை கொண்டு வர, தவக்குலை கொண்டு வர, இது மாதிரி விஷயங்கள் ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட இந்த விஷயங்களை செஞ்சு தனக்கு உதவி செய்யறது. ஒருத்தர் டாக்டர்கிட்ட போகிறாரு, அவர்கிட்ட போயிட்டு அபிப்பிராயம் மறந்தெடுக்க போயிட்டிருக்கிறாரு. அவர் சொல்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் இவர் கேட்டு தனக்கு உதவி செய்யலைன்னா சொன்ன மாதிரி இவர் செய்யணும். அதை கேட்டுட்டு வந்ததுக்கு டாக்டர்கிட்ட போய்த்துட்டு வந்ததுக்கு இவருக்கு நோய் சுகமாகாது. இவர் தனக்கு அவர் என்ன சொன்னாரோ அந்த முறை பிரகாரம் இவர் செயல்படணும், சொன்ன மாதிரி மருந்தை குடிக்கணும். டாக்டர்கிட்ட போயிட்டு வந்ததுக்கு மட்டும் நோய் சுகமாகாது. நாங்கள் விளங்கி வச்சுக்கொள்ளணும், ருக்கிய்யா ஷர்இய்யாடா குர்ஆன் முழுக்க மருந்து. குர்ஆன் அல் குர்ஆனுல் கரீம் வல் குர்ஆன் குல்லுஹு ருக்கிய்யா. அப்ப குர்ஆன்ல ஆக சிறந்தது எது? வஅஃதலு ஆயாத்தில் குர்ஆன் ருக்கிய்யா. மருத்துவம் செய்யறதுக்கு மிக சிறந்த சூரா, சிறந்த குர்ஆனுடைய பகுதி எதுன்னு கேட்டா முதல்ல சூரத்துல் ஃபாத்திஹா. மின் அலமி சூரத்துல் ஃபாத்திஹா ஒரு ட்ரீட்மெண்ட் செய்யும். فهي التي رقي بها على عهد رسول الله صلى الله عليه وسلم. சூரத்துல் ஃபாத்திஹான்னு சொல்ல நேரத்தில் நினைவு வருது அன்புக்குரியவர்களே, எத்தனையோ பேர் வாரம் ஒவ்வொரு நாளும் தொழுகையில் ஓதுறோம். இதை சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறதுக்கும் தெரியா, அதோட அர்த்தங்களும் தெரியா, அதோட விளக்கங்களும் தெரியா. ஒவ்வொரு தொழுகையில ஒரு நாளைக்கு 17 ரக்காத் ஃபர்து மட்டும், சுன்னத்து ஃபர்து எல்லா தொழுகையும் சூரத்துல் ஃபாத்திஹா. إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم. அல்லாஹ்விடத்தில் கேட்குறோம், அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுறோம், அவனிடத்தில் உதவி தேடுறோம், அவன்கிட்ட கேட்குறோம், வலாலத்தை விட்டு பாதுகாப்பு தேடுறோம், நல்லவர்கள் சென்ற வழியை கேட்குறோம், தீயவர்களுடைய வழியை விட்டு யஹூதி நசராக்களுடைய பாதுகாப்பு தேடுறோம், அல்லாஹ்வுடைய கோபத்துக்குள்ளானவர்களுடைய பாதைகளை விட்டு நாங்கள் பாதுகாப்பு ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் புகழ்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் அர் ரஹீம், அளவற்ற அல்லாஹ் நிகரற்ற அன்புடையவர், மாலிக் யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாளுடைய அதிபதி, கியாமத்துடைய நாளுடைய அதிபதி. ஒன்னைத்தான் வணங்குறோம், இடத்துல உதவி தேடுறோம். இது கூட தெரியாதுக்குரியவர் சூரத்துல் ஃபாத்திஹா தெரியாது. இந்த சூரத்துல் ஃபாத்திஹா ஆயாத்தில் குர்ஆனுடைய ஆயத்தில் மிக மகத்தானது. எல்லா நோய்க்கும் அல்லாஹ் ருக்கிய்யா ஷர்இய்யா மருத்துவத்தை அல்லாஹ் சூரத்துல் ஃபாத்திஹால சொல்றான். ஃபி சூரத்தில் ஃபாத்திஹத்தி ஷிஃபாஉ மின் குல்லி தா, எல்லா நோய்க்கும் மருந்து. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு சுவாரஸ்யமான செய்தியை சொல்ற அன்புக்குரியவர்களே, அலாஹதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினல் லதகத்தின் அஃஆ ஃபஷுஃபியல் மல்தூம் அப்படின்னு சொன்ன அன்புக்குரியவர்களே, விஷம் தரக்கூடிய பாம்பு, தேல் இவைகள் கொட்டினால், கடித்தால், கொத்தி விட்டது என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே அதுக்காக வேண்டி சூரத்துல் ஃபாத்திஹாவால மருந்து செய்வாங்க. இப்ப நாங்க செஞ்சுட்டு இப்போமா பாம்பு கொத்திட்டு தெளிவாக வந்து அந்த அளவுக்கு நம்பிக்கை, அந்த அளவுக்கு அழகா செய்வாங்க அந்த மருந்தை. எனவே அன்புக்குரியவர்களே அவ்வளோ அற்புதம் அதில் இருக்குது. எங்களை கையில் தரப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சூரத்துல் ஃபாத்திஹா
7 தடவை சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி தண்ணியில் அப்படியே ஊதி அந்த தண்ணியை குடிக்கிறது. ஓதி அந்த தண்ணியை எடுத்து உடம்புல அப்படியே தடாவி உடம்பு பாதுகாக்கிறது. 7 விழுத்தம். வதக்ரஉஹா 7 மர்ராத். அதுக்கு பின்னால் ஆயத்துல் குர்சியை ஓதுறது. இதுவும் அமம் ஆயத்துல் குர்ஆன், குர்ஆனுடைய ஆயத்துகள் மகத்தானது. 7 தடவை ஆயத்துல் குர்சி, 7 தடவை சூரத்துல் ஃபாத்திஹா, 3 தடவை மேலே தடாவுறது, தண்ணியில் ஊதி அதை குடிக்கிறது. அன்புக்குரியவர்களே, 3வது மருத்துவம் அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தில் சொல்றான், இன்னல்லாஹ சயுபத்திலு மா ஜஅதும் பிஹி சிஹ்ர் இன்னல்லாஹ சயுபத்திலு இன்னல்லாஹ லா யுஸ்லிஹு அமலல் முஃப்ஸித். இந்த குர்ஆனுடைய ஆயத்தை 7 தடவை 3 தடவை ஓதி விடுறது. அந்த தண்ணி எடுத்து அந்த தண்ணியை குடிக்கிறது. அந்த தண்ணி டாய்லெட் இருக்குதே, டாய்லெட் பாத்ரூம் போன்ற இடங்கள் இல்லாமல் வெளி இடங்களுக்கு வந்து அந்த தண்ணீரால் குடிக்கிறது. அன்புக்குரியவர்களை கட்டாயம் நாங்கள் செய்யணும். எங்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகள், எங்கே போய்த்து மருந்து செஞ்சாலும் எவ்வளோ செலவழிக்கிறோம், எவ்வளோ செக்கப் பண்ணுறோம், கண்டுபிடிக்கலாம் இருக்குது. இன்றைக்கி பயங்கரமான அற்புதமான நோய்கள் கண்டுபிடிக்கலாம். நாடு கடந்து முயற்சி செய்கிறாங்க. நாங்கள் அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சு இதை நாங்கள் செய்வோம் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு சுகத்தை தருவான். அதே நேரத்தில் நாங்கள் ஏமாந்துடவும் படாது. என்னென்னா இந்த மருந்து செய்கிறது, மருத்துவம் ட்ரீட்மெண்ட் செய்கிறேன்னு சொல்லி குர்ஆனை வச்சு, மார்க்கத்தை வச்சு, ஷரியத்தை வச்சு ஓதி செய்கிறோம் அன்புக்குரியவர்களே என்று சொல்லி இன்றைக்கு ஏமாற்றக்கூடியவர்கள், பணம் பறிக்கக்கூடியவர்கள், கட்டடியன் என்று சொல்வார்கள் இருக்கின்றார்கள். பெண்களை தனியை வச்சு பெண்களோட உடம்பை தொட்டு இப்படியெல்லாம் ஒரு மருத்துவம் இஸ்லாத்தில் எங்கேயுமே கிடையாது. தனி மேல மருத்துவம் செய்யணும், யாரும் இருக்கக்கூடாது, வெளியே போங்க. ஐயஹ்லு பீம்ராத்தின் லா யஹில், இது கூடாது இஸ்லாத்தில், அதுக்கு நாங்கள் அனுமதிக்க கூடாது. வலா யஜூஸு ஷர்அன், ஷரியத்தில் அது கூடாது. அய்யுலாமிஸ ஜஸதஹா, ஒரு பெண்ணுடைய உடம்பை தொடுறது, தொட்டு வைத்தியம் செய்கிறார். அன்புக்குரியவர்களே, அப்படி சொன்னால், அப்படி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டால் நாம் சொல்ல வேண்டும் அவர்களிடத்திலே பயப்படாமல், அந்த தஜ்ஜால் குல்லஹு அந்த தஜ்ஜால் அந்த காதிப், நீ பொய்யை சொல்லுகின்றாய், நீ கட்டடியன், அந்த கذாபுன் அஷர், நீ பயங்கரமான பொய்யன், நீ உன்னை நம்பலாது. ஹதா ரஜுலுன் லைஸ பிஅமீன். மருத்துவத்துடைய பகுதியை நான் சொல்லிக்கொண்டு வரேன். அன்புக்குரியவர்களே, எங்களுக்கு செய்யணும். எங்களால் இந்த பக்குவம் இல்லைண்டா அந்த பக்குவம் உள்ளவர்களிடத்தில், சல்லி பறிக்கக்கூடியவர்களிடத்திலே அல்ல இருப்பார்கள். நாம் அந்த மருத்துவத்தை நாம் இஸ்லாமிய முறையில் அழகாக சொல்லுவோம். மா ஜஅதும் பிஹி ஸிஹ்ர் இன்னல்லாஹ ஸயுப்திலு இன்னல்லாஹ லா யுஸ்லிஹு அமலல் முஃப்ஸித். யகீன் எங்களை வாழ்க்கையில் கொண்டு வரது அல்லாஹ் தான். எங்களை நோயை சோமாக்குவான். வல்லாஹி அல்லதி லா இலாஹ கைரு, அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை எனது நம்பிக்கையை கொண்டு வரது. 5 விதமான மருத்துவத்தை நான் அன்புக்குரியவர்களே சொல்லிட்டேன். 6வது மருத்துவம், கடைசியான மருத்துவம் அன்புக்குரியவர்களே, நாங்கள் ஒரு நாள் நிராசை அடையப்படாது. எங்களுக்கு வந்த நோயால், எங்களுக்கு வந்த பிரச்சனையால் அப்படியே இவர் படுக்கையில் புழுந்த புழுவேல நிராசைக்குது, அது குஃபுர். வலா தைஅஸ் ஃபல்யஅஸ் ஹுவல் குஃபுர் வஸல்லிம் அம்ரக லில்லாஹ், அல்லாஹ்விடத்தில் ஒப்படை உன்ட பிரச்சனையை. இதான் எங்களுக்கு ஷரியத் சொல்லி தருது. கடைசி வரைக்கும் நீ முயற்சி செய், அல்லாஹ்வோடு இருக்கக்கூடிய நம்பிக்கை நீ வை, அல்லாஹ் உனக்கு உயர்வை தருவான். இந்த நம்பிக்கையை வைத்து விட்டாய் என்று சொன்னால் இந்த உயர்வை, அந்தஸ்தை, ஷிஃபாவை அல்லாஹ் தருவான். அல்லாஹ்விடத்திலே கேட்போம், அஸ்அலுல்லாஹல் அலீம் ரப்பல் அர்ஷில் அஸீம் ஐ யன்ஃபஅனா பிமா அலிம்னா வ ஐ யுஅல்லிமனா பிமா ஜஹில்னா. நாங்கள் படித்ததில் பிரயோசனத்தை, தெரியாததை படிச்சியாலா தந்திரியாலா ஒன்னிடத்தில் கேட்குறோம். நாங்கள் ரப்புல் அர்ஷில் அஸீம், மகத்தான அரிசிக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். எனவே அன்புக்குரியவர்களே, ஒன்று பாதுகாத்து கொள்வது, இன்னொன்று வந்த நோயிலிருந்து நாங்கள் வெளியே வார. இப்போ நான் சொன்னது வந்த நோயிலிருந்து வெளியே வாரது, தவக்குல் யகீனை புதுப்பிக்கிறது. அது மாதிரி அல்லாஹ் தான், அல்லாஹ்வை தவிர எதுவாலையும் எதுவும் நடக்காது.
அந்த நம்பிக்கை கொண்டு வாருங்க. ஹவுலும் கூவத்தும் என்றது ரெண்டாவது. மூணாவது விஷயம், உலகத்தில் சூனியம் செய்யக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் ஃபசாதுக்காரர்கள், அநியாயக்காரர்கள், அவர்களுடைய அவர்கள் நாசமாகி விடுவார்கள். அந்த நம்பிக்கை எடுக்க வேண்டும். நாலாவது, அன்புக்குரியவர்களே, சூனியம் என்றது ஏனைய நோய்களை போல நோய்தான். கபகியத்தில் அம்ரால் எல்லாருக்கும் வரும். ஏன் அவருக்கு வந்துச்சு, ஏன் இவருக்கு வந்தது? அல்லாஹ் சோதனை வரும். ஷிஃபாவா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவான். நாலாவது, இந்த ருக்கையா ஷர்ஐயா சூரத்துல் ஃபாத்திஹா ஆயத்துல் குர்சி, இன்னல்லாஹ மா ஜஅதும் பிஹி ஸஹர் இன்னல்லாஹ சயுப்திலு இன்னல்லாஹ லா யுஸ்லிஹு அமலல் முஃப்ஸிதீன். உறுதி எடுத்து நம்பிக்கை எடுத்து இந்த முறைப்படி நாம் செஞ்சால் அல்லாஹ் வெளியாக்குவான். அல்லாஹ் எங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக நாம் அனைத்தும் நாம் செய்வது அனைத்தும் மார்க்கம் ஷரீஅத் அல்லாஹ் சொல்லக்கூடிய முறை. இந்த குர்ஆனைத்தான் நாங்கள் செய்கிறோம். ஒரு நாளும் வீணாகாது. ஃபி சூரத்துல் ஃபாத்திஹத்தி ஷிஃபாஉ மின் குல்லி தா, எல்லா நோய்க்கும் மருந்து. அதே போல நம்பிக்கை, நிராசை இருக்கக்கூடாது. வலா தைஹஸ் ஃபல்யஅஸு ஹுவல் குஃப்ர். ஒரு நாளும் இந்த மார்க்கத்திலிருந்து என்ன சோதனை வந்தாலும் நாம் நிராசை அடைவோம். வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய நிலைமைகள் அனைத்தையும் சீராக்குவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய அனைத்து விதமான யா அல்லாஹ் பிரச்சனைகளையும் நீக்கி அருள்வாயாக. வெளிவரக்கூடிய பாக்கியத்தை எங்கள் எல்லாருக்கும் தந்துடு ரஹ்மானே. உன்னை திருப்பொருத்தத்தை திருவிழாவ ஜன்னத்துல் ஆலா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எங்கள் எல்லாருக்கும் தந்துடு ரஹ்மானே. யாலா எங்களது வாக்களை கபூல் செஞ்சுக்கோ ரஹ்மானே. ஒவ்வொருத்தர் உள்ளத்திலையும் ஊசலாடக்கூடிய தேவைகள் ஹாஜத்துகள் அனைத்தையும் யா அல்லாஹ் நீ எங்களுக்கு நிறைவேற்றி தந்துடு ரஹ்மானே. யா அல்லாஹ், இந்த இடத்துல நான் கேட்க மறந்த நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான துவாக்குடைய கபூலியத்தை தாயா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுக்கு யார் யாரெல்லாம் என்னென்ன நோய்களில் பாதிக்கப்பட்டிருக்கிறோமோ, என்னென்ன பிரச்சனைகளில் பாதிக்கப்பட்டிருக்கோமோ, யா அல்லாஹ் அதுக்கு நீ ஷிஃபாவை தந்துடுயா அல்லாஹ். ஆரோக்கியமான பாதுகாப்பை தஹ்சீனாத்துகளை எங்கள் எல்லாருக்கும் தந்துடு ரஹ்மானே. எங்களோட குழந்தைகளை, எங்கள் வீட்டையும், எங்களோட தொழிலையும் யா அல்லாஹ், எங்களோட ஊரையும் யா அல்லாஹ் நீ பாதுகாத்துறியா அல்லாஹ். எங்களோட மஸ்ஜிதை பாதுகாத்துடு ரஹ்மானே. தாய் தகப்பனுடைய வாழ்க்கையில் நீ பரக்கச் செஞ்சியா. யார் யாருடைய தாய் தகப்பனெல்லாம் கபராளிகளாக கபர விசாலமான வெளிச்சமான சுவர்க்கத்தினுடைய பூஞ்சோலையாக ஆக்கிறியா அல்லாஹ். நரக படுகொலையை விட்டு பாதுகாத்துறியா அல்லாஹ். எங்களுக்காகவே நீ ஹிதுமத் செஞ்சு பாடுபடக்கூடிய மனைவி மக்கள், குழந்தைகள், இவர்களுடைய வாக்களை, அவருடைய தேவைகளை ஹாஜத்துக்கு நிறைவேற்றி கொடுப்பாயா ரஹ்மானே. அந்த உஸ்தாத்மார்கள், மாணவர்கள், எங்களுக்கு உதவி செய்தவர்கள், நல்லவர்கள் எல்லோருடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ். எல்லோருடைய தேவைகளும் ஹாஜத்துக்கு நிறைவேற்றி அருள்வாயா யா அல்லாஹ். யா அல்லாஹ், யா அல்லாஹ், நாங்கள் கேட்ட முக்கியமான விஷயங்கள் வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்கள் எல்லாருக்கும் தந்துடு ரஹ்மானே. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.